நமஸ்காரம். நான் ஆஷ்ரம் வரத்துக்கு முன்னாடி எந்த மாதிரி ஹோம் சிக் அப்படின்னா, ஒரு 1/2 அன் ஹவர் என் கூட எங்கள் வீட்டில இருக்கிறவங்க இல்லைன்னா நான் அழ ஆரம்பிச்சுருவேன். அதுக்காகவே என் கூட இருப்பாங்க. ட்ரிப்புலாம் போக மாட்டேன். சொந்தக்காரவங்க வீட்டுலாம் போக மாட்டேன். இந்த லாக்டவுனுக்கு அந்த முடியிற டைமில் நான் வந்து சுவாமி சேவ் சாயில் ப்ராஜெக்ட் முடிகிற வரை இங்கே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சும்மா ஒரு ட்ரை கொடுக்கலாமே, முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லைனா அடுத்த நாளே பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் சுவாமி, நம்ம டீம் எல்லார் கூடயும் நான் பேச பேச தான் இவ்வளோ நாளாக இருட்டில் இருந்துகிட்ருக்கேன், அதுவே வெளிச்சம்னு நினச்சேன். அப்புறம் தான் இப்போ தான் உண்மையான வெளிச்சம்னா இப்போ தான் தெரியுது அப்படின்னு கூட இருக்கவங்களாம் சொல்லி சொல்லி என்னை பார்த்து கவனித்து இப்படி இருங்க, இதெல்லாம் மாற்றிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிவிட ஒன்று ஒன்றும் பார்ப்பாங்க. சாப்பிடலைன்னா சுவாமி போயிட்டு ஒரு டைம் கெஸ்ட் கேரில் இருந்தேன். அப்போ வந்து சுவாமி சாப்பிட்லாம் என்கிட்ட சொல்லணும், நான் சாப்பாடு எடுத்து வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. அது முக்கியமாக சொல்லணுன்னா, ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன் எங்கள் டீமில் ஒரு அக்காவுக்கு, இது மாதிரி ஆயிடுச்சுக்கா அப்படி சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு தான் சொன்னேன். சரி நான் உடனே வரேன், அவங்க இருக்கிறது ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி தான். அவங்க நான் உடனே வரேன், காசு எவ்வளோ வேணும்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து தான் கூப்பிட்டு போனாங்க, இல்லைன்னா நான் எப்படி போயிருப்பேன் என்ன எதுவுமே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டிலேருந்து கால் பண்ணதுக்கப்புறம் நான் கால் பண்ணது எங்கள் டீமில் இருக்கவங்களுக்கு தான். அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து கூட இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் அம்மா நாங்களாம் தனியாக இருந்தில்ல, அந்த வீட்டில் எப்போதும் ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் இருப்போம். ஃபஸ்ட் டைமாக அம்மா தனியாக இருக்கிறாங்க, சரி கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்ட்டு அம்மா கூட இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மாவே பார்த்துட்டு, நீ முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போதும் நீ ரொம்ப கஷ்டப்படுற, என் கூட இருந்து இன்னும் கஷ்டப்படாத, நீ ஆஷ்ரம் போனால் ரொம்ப ஜாலியாக இருப்பல்ல, அங்கேயே போய் இரு, நான் பார்த்துக்கிறேன், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா எப்படின்னா சும்மா ஒரு கதை சொல்லி நைட்டில் அங்கே போயிட்டு வானா போக மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பயப்படுவாங்க. அவங்க ஃபஸ்ட் டைமாக நான் விட்டுட்டு வரேன், அந்த மாதிரி தைரியமாக கொஞ்சம் அவங்கள கான்ஃபிடெண்ட்டாக பார்த்ததே இல்லை. நான் பஸ் ஏறிட்டேன்னு சொல்கிறேன், அப்போ வந்து அவங்க அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. அப்போ தான் அவங்க கூட சத்குருவும் தேவியும் இருக்கிறாங்க அப்படின்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு நைட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருக்கும். ஆனால் அவங்கள்ட்ட நான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பேசுவேன். அவங்க வாய்ஸ்லேயே எனக்கு தெரியும், அவங்க ஒரு மாதிரி பாதுகாப்பாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஆஷ்ரம் வீட்டில் இருக்கும்போது எனக்கு தியான்லிங்கம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். தியான்லிங்கம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் நான் உள்ளே என்ட்ரு ஆனோடனே நம்ம இடத்துக்கு வந்துட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்படி தான் இருந்துச்சு. அது மாதிரி டீமில் இருக்கிறவங்க, வாலண்டியர்ஸு, ஆஷ்ரம் இவங்களாம் இல்லைன்னா நான் எங்கேயாவது காணாமல் போயிருப்பேன். சும்மா சுற்றிட்டு இருப்பேன், என் வயசு பசங்க கூட சேர்ந்து அப்படியே போயிட்டுருப்பேன். இப்போ கொஞ்சம் என்கிட்ட நீங்கள் என்ன ஒரு நல்லது ஏதோ ஒரு பார்க்குறீங்கன்னா, அது கண்டிப்பாக இந்த இடத்துனாலையும் இங்கே இருக்க மக்கள்னால தான்.